மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட நிம்மதியா வாழ முடியாதுங்க. அப்படி ஒரு கொடுமை நம்ம பொண்ணுக்கு வேண்டாங்க. சரி, நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. இதே முடிவை சிவனேசன் எடுத்திருந்தானா சக்தி அதை ஏத்துக்கிட்டு இருப்பாளா இல்லையா? என்ன பேசாம இருக்க? பதில் சொல்ல முடியல இல்ல? அப்படின்னா சிவனேசன் இந்த நிமிஷம் வரைக்கும் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு தான் வச்சிருக்கான். அவங்க என் கூட இருந்தாலும் இன்னும் அந்த அயோக்கியனோட பிள்ளைங்களா தான் இருக்காங்க. என் வார்த்தைக்கும் என் பாசத்துக்கும் அவங்க கிட்ட எந்த மதிப்பும் இல்ல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லைங்க. இல்ல வள்ளி, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்லாத. பிள்ளைங்களை பிரிஞ்ச வலி எனக்கு இருந்திருக்கு. அவங்கள பார்க்க மாட்டோமான்னு துடியா துடிச்சிருக்க. யாருக்கும் தெரியாம எத்தனையோ நாள் தனியா கதறி அழுதுருக்க. ஆனா இப்ப பிள்ளைங்க என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த சந்தோஷத்தை என்னால முழுசா அனுபவிக்க முடியல. இப்பவும் அப்பாங்கிற பாசத்தை மரியாதைய பிள்ளைங்களால எனக்கு கொடுக்க முடியல. இவ்வளவு காலமா நாம பட்ட கஷ்டம்லாம் வீண்டாத. பெத்தவங்கிற உணர்வு உன் மேல வந்த மாதிரி ஏன் என் மேல வரல வள்ளி? ஐயோ, இத பாருங்க, வருத்தப்படாதீங்க. பிள்ளைங்க எப்பவுமே அம்மா கிட்ட சீக்கிரம் ஒட்டிக்குவாங்க. அப்பா கிட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுவும் இல்லாம நீங்க டென்ஷன்ல ஏதாவது ஒண்ணு பேசிடுறீங்க. அதனாலதான் உங்ககிட்ட இருந்து அவங்க விலகி இருக்காங்க. என் டென்ஷனுக்கான காரணம் உனக்கே தெரியுமே வள்ளி. நியாயமா பார்த்தா பிள்ளைங்களுக்கு அந்த சிவனேசன் மேலதான் கோபம் வரணும். ஆனா ஒரு புள்ள கூட அவன் மேல கோவப்படல. இந்த நிமிஷம் வரைக்கும் என் மேல வெறுப்பியும் அவன் மேல பாசத்தையில கொட்டிட்டு இருக்காங்க. அந்த பாசம் பிள்ளைங்களை திரும்பவும் அவன் பக்கம் கூட்டிட்டு போயிடுமோன்னு தான் பயப்படுறேன். அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து முழுசா என் பிள்ளைங்க விலகி வர வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. அதுக்காக தான் அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்க வேண்டியிருக்கு. அந்த தப்பு தான் இனிமே நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றேன். பிள்ளைங்க உங்ககிட்ட நெருங்கி வர்றதுக்கு சக்தியோட கல்யாணமே ஒரு ஆரம்பமா இருக்கட்டுமே. அவளுக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசி வரைக்கும் கண் கலங்கிட்டு நின்னா நமக்கும் கஷ்டம் தானேங்க. இத பாருங்க, இந்த பணம் அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறத மட்டும் நினைச்சிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க. என்னங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? சரி வள்ளி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். எந்த காரணத்தை கொண்டும் அந்த சிவனேசன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. சரிங்க, சக்தி கிட்ட நான் பேசுறேன். நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே போதுங்க. நாளைக்கு அந்த பையன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். அவங்க வீட்டுல எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. இனிமே நாம அவங்க வீட்டுக்கு போய் பேசுறதுதான் மரியாதையா இருக்கும். அப்படியே செஞ்சிடலாங்க. நான் இப்பவே போய் இந்த விஷயத்த பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். பலே நில்லு. நமக்கு இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இளங்கோக்கு நாம தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு தரையும் ஏமாத்திட்டு இருக்கோம். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கன்னு அவங்ககிட்ட சொன்ன நானே அது நடக்காதுன்னு எப்படி சொல்றது? நான்
இளங்கோ கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேங்க. இதுவே நம்ம புள்ளையா இருந்தா உனக்கு இப்படி சொல்ல தோணுமா? சரி, ஏதோ பண்ணு. இளங்கோ, மாமா. வண்டி எடு. சரிங்க. வெளியில போகணும். ஓகே மாமா. எவ்வளோப்பா ஆச்சு? 100 ரூபா இருக்கு சார். 100 ரூபாவா? தேங்க்ஸ்ப்பா. வாங்க. சக்தி, அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அது நைட் சவாரிக்கு வந்தேம்மா. ஏன்பா இப்படி பண்றீங்க? ஏற்கனவே உங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ராத்திரி பகல்ல பார்க்காம வண்டியிலே சுத்திட்டு இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்குப்பா ஆகுறது? இல்லம்மா, பகல்ல எப்படியாவது சமாளிச்சிடுறேம்மா. ஆனா ராத்திரி வீட்டுக்கு போனா நீங்க யாரும் இல்லாம, உங்க முகத்தை பார்க்காம, உங்க குரலை கேட்காம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. அதான் வேலைக்காவது வந்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்லம்மா. நாங்களும் இங்க இதே நிலைமையில தான்ப்பா இருக்கோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும்னு நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே இப்படி தைரியம் இல்லாம இருந்தா எங்களால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. இப்பவே நம்ம வீட்டுக்கு நாங்க கிளம்பி வந்துடுறோம். சக்தி, இத பாரு, எந்த சூழ்நிலையிலயும் இப்படி ஒரு முடிவு நீ எடுத்துடவே கூடாதுமா. அப்படின்னா நீங்க எந்த காரணமும் சொல்லாதீங்க. நீங்க உடனே வீட்டுக்கு போங்கப்பா. சரிம்மா. அக்கா, போனை என்கிட்ட கொடு. அப்பா, நிலா, எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் உங்களை மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேப்பா. நாங்க யாருமே இங்க சந்தோஷமா இல்ல. ஏம்மா, அண்ணி உங்களை நல்லா தானே பாத்துக்கிறாங்க? அவங்க மேல எந்த குறையும் இல்லப்பா. அவங்க பார்த்து தான் எங்களை கவனிச்சுக்கிறாங்க. இந்த வீட்ல எங்களுக்கு தனித்தனி ரூம், ஏசி, காரணி எல்லா வசதியும் இருக்கு. ஆனா நீங்க எங்க கூட இல்லையப்பா. அப்பா, இனிமேல் நீங்க அங்க தனியா இருக்க வேணாம். இங்க வந்துருங்க. நம்ம எல்லாரும் இங்க ஒன்னாவே இருக்கலாம். ப்ளீஸ் பா. அப்பா, திலீப்பா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்க கூட இருந்த வரைக்கும் எதுவும் தெரியலப்பா. ஆனால் உங்களை பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க பக்கத்துல இல்லாத எவ்வளவு கஷ்டம்னு புரியுதுப்பா. கொஞ்ச நாள் தானப்பா, சரியாயிடும்பா. அப்பா, சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டம்மா. போய் சொல்லாதீங்கப்பா. முதல்ல சாப்பிடுங்க. வீட்டுக்கு போங்கப்பா. அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. அக்காவும் லட்சுமி மாமாவும் கல்யாணம் பண்றதுக்கு இங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கப்பா. சக்தி கிட்ட போன் கொடுமா. அப்பா, சக்தி, நீ நினைச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே, என் மனசு துடிச்சுட்டு இருந்ததுமா. இப்போ அந்த குறையும் தீரப்போகுது. மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த சந்தோஷம் ஒண்ணு போதுமா, எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சுமா. ஆனா எனக்கு இதுல முழுசா சந்தோஷம் இல்லப்பா. ஏமா, ஏன் இப்படி சொல்ற? நீங்க என்ன பார்க்கவே கூடாது, நீங்க என் கல்யாணத்துக்கு வரவே கூடாதுன்னு அவர் கண்டிஷன் போடுறாருப்பா. நீங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ண கூடாதுன்னா எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் தேவையே இல்லப்பா. சக்தி, நீயும் மத்தவங்கள மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசாதம்மா. இத பாரு, நேர்ல வந்துதான் ஆசீர்வாதம் பண்ணணுமா என்ன? மனசுல நினைச்சா பத்தாது.
நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு அமையணும்னா அண்ணன் சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நீ ஒத்துக்கிட்டே ஆகணும்மா. அது எப்படிப்பா? சக்தி, நான் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமாமா? அப்படின்னா பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றத செய். அப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும். சரிப்பா. சரிம்மா, வச்சிடுறேம்மா. இளங்கோ, வேற ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை மாமா, வேண்டாம். பில் கொடுத்துரு. ஓகே சார். இளங்கோ, சக்தி கல்யாணத்தை பத்தி பேசதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த விஷயத்துல நடுவுல பல குழப்பங்கள் நடந்துருச்சு. என் மேல உனக்கு வருத்தம் கூட இருக்கலாம். ஐயோ, உங்க மேல எனக்கு என்ன மாமா வருத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதான நியாயம். நான் ஒரு 2-3 தடவை சக்தியை பார்த்தேன். சரி, அவன் ஒய்ஃபா வந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். மற்றபடி எனக்கு பெரிய லவ்லாம் இல்லை மாமா. சக்தி லக்ஷ்மியை லவ் பண்றதா தெரிஞ்ச உடனே நான் அவளை சுத்தமா மறந்துட்டேன். இப்படி எல்லாம் பேசி உன்னையே நீ சமாதானப்படுத்திக்கிறியா இளங்கோ? இல்ல மாமா, என் மனசுல இருக்கிறதான் சொல்றேன். தனக்கு வரப்போற பொண்டாட்டி தன்னை மட்டும் தான் காதலிக்கணும்னு எல்லா ஆம்பளையும் நினைப்பாங்க. நானும் அப்படிதான். அதே மீறி நான் இதை ஒத்துக்கிட்டதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு மாமா. மாமா, பிள்ளைங்க வந்ததுமே எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இடைவெளி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நான் விலகிடுவேன்ற பயம் வந்துருச்சு. உங்க உறவை இழந்துடக்கூடாதுன்னு தான் சக்தியோட காதல் பத்தி தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். இப்போ லக்ஷ்மிக்கே சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தான் நானும் டென்ஷன் இல்லாமல் இருக்கேன் மாமா. மாமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையை போயிடுச்சு மாமா. கடைசி வரைக்கும் இப்படியே உங்க கூட இருந்துடுறேனே. எங்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு சொல்றியாப்பா? உன்னை விட ஒரு நல்ல மருமகன் எனக்கு எப்படி கிடைப்பான்? அந்த லட்சுமியை கடைசி நிமிஷத்துல கைட்டு விட்டுட்டு உன்னை மாப்பிள்ளையாக்குற திட்டத்துல தான் நான் இருந்தேன். ஆனா உனக்கே சக்தி மேல விருப்பம் இல்லைங்கிறப்போ நான் என்னப்பா பண்ண முடியும்? மாமா, என்ன சொல்றீங்க? சக்தியோட காதலை நீங்க ஒத்துக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சதெல்லாம் எல்லாமே டிராமா. நான் அப்படி செய்யலன்னு வச்சுக்கோ, அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க போக்கிலேயே போற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. ஆனா நீ எடுத்த முடிவுனால இப்ப எல்லாமே வீணா போயிடுச்சு. ஏன் மாமா அப்படி நினைக்கிறீங்க? சக்தியை பிடிக்கலன்னு நான் இப்ப கூட சொல்லியே. என்ன நினைச்சு நீங்க கஷ்டப்படக்கூடாது தான் அவங்க மேல இருந்த காதலையும் நான் இல்லாத மாதிரி சொன்னேன் மாமா. அப்படின்னா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டம் தானே? என்ன மாமா எப்படி கேக்குறீங்க? சக்தி கழுத்தில் தாலி கட்டுறான்னு சொல்லுங்க, உடனே கட்டுறேன். மாமா, எனக்கு உங்க சந்தோஷம் மட்டும்தான் மாமா முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் பாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இத பாரு, நீ என்ன செய்வியோ எப்படி பிளான் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கல்யாணத்தன்னைக்கு அந்த லட்சுமி மணமேடைக்கு வரக்கூடாது. அவனை வரவிடாம தடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. மாமா, லக்ஷ்மிய கல்யாணத்துக்கு வரவிடாம பண்ணிடலாம். கல்யாணம் நிற்கும். ஆனா அதுக்கப்புறம் என்னப்பா புரியலையா? ஏற்கனவே ஒரு தடவை சக்தியோட கல்யாணம் நின்று போயிடுச்சு. இன்னொரு தடவையும் அப்படி நடந்தா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நான் பிரச்சனையை கிளப்ப மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னை மாப்பிள்ளையாக்குறது எனக்கு ரொம்ப சுலபம்.
லக்ஷ்மியை மணமேடைக்கு வரவிடாம எப்படி தடுக்கிறதுன்னு திட்டம் போட்டு என்கிட்ட சொல்லு. புரியுதா? ம் சரி மாமா. சாப்பிடு. ஆ மாமா. சார் ஆ கொடுப்பா. தேங்க்யூ சார். ம் இளங்கோ போலாமா? ஆ அப்பா சிவனேசா, ராத்திரி தூக்கம் வரலன்னு சொன்னியே, பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன், குடிக்கிறியா? வேண்டாங்க்கா. பிள்ளைங்க என்கிட்ட பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு.